நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 4 வகையான பாஸ்தா. பிங்க் சாஸ் பாஸ்தா, இந்தியன் மசாலா பாஸ்தா, அதுக்கப்புறமா சிக்கன் பாஸ்தா, இதுக்கப்புறமா க்ரீமியான ஒரு ஸ்பெகட்டி ஒயிட் சாஸ் பாஸ்தா. முதல்ல பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப க்ரீமியாக பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதுக்கு முதல்ல தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பு எண்ணெய் போட்டுட்டு பாஸ்தா போட்டுக்கலாம். இது 1 கப் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 250 கிராம் இல்லைன்னா 300 கிராம் போட்டுக்கோங்க. நம்ம தக்காளியை பாயில் பண்ணிக்கணும். இதுக்கிடையில் ஒரு 4 தக்காளி. இப்போ பாருங்கள், பாஸ்தா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ இந்த தக்காளியோட தோல் எடுத்துக்கணும். தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது மாதிரி. இப்போது ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது கேப்சிகம் 1, நீங்கள் கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது பெருசாகவும் அரிஞ்சு போடலாம், இல்லை குட்டி குட்டியாகவும் அரிஞ்சு போடலாம். ஸோ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன், பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸும் வரும், அந்த டேஸ்ட்டும் வரும். இது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இதுலேயே தான் நம்ம இந்த பிங்க் சாஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் போட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துருந்து 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலை நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும். ஸோ பாலே ஃபுல்லாக போடணுன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஃபேட் ரொம்ப பிடிக்காது, ஸோ நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலும் தண்ணியை கலந்து கூட நீங்கள் போடலாம். ஸோ பால் ஊற்றிட்டு நீங்கள் அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இதுலேயும் ஃப்ளேவருக்காக பாஸ்தா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தனாலும் போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் இதெல்லாமே. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரி, அதாவது நல்லா பாயில் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஊற்றிடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். ஸோ அந்த ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், நல்லா அந்த க்ரீமியாக. ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இது வேணான்னா அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பேஸ்ட் இது வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல ஒரு கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரையும். இதில் நீங்கள் சீஸும் போட்டுக்கலாம், பட் நான் போடலை. இப்போ வேக வச்ச பாஸ்தா நல்லா போட்டுட்டு இதுலேயே கொஞ்சம் நேரம் நம்ம குக் ஆகணும், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ அதனால தான் நம்ம பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நல்லா கோட் ஆகணும், இதுலேயே கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு சீஸ் பிடிச்சதுன்னா நீங்கள் நல்லா ஒரு 1/2 கப் சீஸ் கூட துருவி போடலாம். ஸோ அப்படி இல்லை, நான் வெயிட் லாஸ் மாதிரி நான் ட்ரை பண்ணுறங்கும் போது நீங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக போட்டு நீங்கள் பண்ணலாம். அதாவது மைதாக்கு பதிலாக கோதுமை, பாலுக்கு பதிலாக பால் தண்ணி மிக்ஸ் பண்ணி, ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஈஸியாக 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய இந்தியன் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு, ஆயில் ஊற்றுறோம். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா ஒரு 2 கப் போட்டுக்கலாம். இந்த ஆயில் நம்ம ஊற்றுறது எதுக்காகனா ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் இதை போட்டு வடிச்சிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும்.
ஸோ பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். 3 பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போது 3 கேப்சிகம், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், இதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர், நீங்கள் கொத்தமல்லி, ஜீரகம், இஞ்சி அது கூட போட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நான் க்ரீன் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், காரம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஸோ இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாஸ்தா எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா சீசனிங் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த காயோடு சேர்த்து நல்லா வதங்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு வெரைட்டிக்காக சிஸ்வான் சாஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டார்க் கலர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா சோயா சாஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, பாஸ்தாவில் வந்து சரியாக இல்லைன்னு நீங்கள் யோசிச்சா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா போடும்போது என்னாகும் அப்படின்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக வரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் என்ன தேவையோ, அதாவது டொமேட்டோ சாஸோ, சோயா சாஸ் இல்லை க்ரீன் சில்லி சாஸ் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை வந்து பண்ணிடலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இதே வந்து உங்களுக்கு சூப் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்த் வேணும் குழந்தைகளுக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா பாஸ்தாவோட எக்கு கூட கொடுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் க்ரீமியான சிக்கன் பாஸ்தா. அது பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பாஸ்தா வந்து சாப்பிட முடியாது. அதுக்கு முதல்ல 3 தக்காளி எடுத்துக்கலாம், நல்லா வேக வைக்கணும், அதனோட தோல் எடுத்துடணும். இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்தாவுக்கு வந்து பேஸாக இருக்க போது இந்த தோல் எடுத்துகிட்டு மிடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் தோலை. ஸோ இப்படி தோல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிடில் பார்ட்டையும் எடுக்கிறோன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா தக்காளியும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்தா நம்ம 1 கப் எடுத்திருக்கேன். இது 1.5 கப் போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 95% தான் வேகணும். ரொம்ப ஓவராக வந்து கொலைய விட்டோம் அப்படின்னா பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். லைட்டாக கடிக்கும்போது கடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ கொல்லன்னு இருக்கக்கூடாது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டோம். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இது நல்லாயிருக்கும். இப்போது நான் சின்ன பூண்டும் வெங்காயம் ஒன்று வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு. பாஸ்தாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போடக்கூடாது, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் வரும்.
இன்னொரு விஷயம், ஸோ ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு. நீங்கள் பூண்டு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா பாஸ்தா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, அது ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம், உங்கள்கிட்ட கலர் கேப்சிகம் இருந்தனா கூட நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா மிக்ஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். இதில் போடுறதுக்கு உண்டான வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் போடலாம், கேரட் போடலாம். பட் என்ன அப்படின்னா கேரட் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப்சிகம் சேஞ்ச் பண்ணாது எந்த டேஸ்ட்டையுமே. இப்போது சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நீங்கள் இது மாதிரி சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பாஸ்தாவோட சேர்ந்து வரும்போது நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டர் இதை போட்டுட்டு சிக்கன் பீஸை நம்ம போடுவோம். ஸோ இப்படி போட்டுட்டு 5லேருந்து 8 நிமிஷம், மேக்ஸிமமே 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா. முக்கியமான விஷயம், போனோடு வாங்காதீங்க. இதுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லது. இது ஹை ப்ரோட்டீன், இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீசனிங் இல்லை மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங், அப்புறம் பெப்ரிக்கா பவுடர், பெப்பர் பவுடர், மிளகாய்த்தூள், ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நான் இந்தியன் ஸ்டைல்னு சொன்னதுக்கான ரீசன் அந்த மிளகாய்த்தூள் மட்டும்தான். பெப்ரிக்கா பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ 5லேருந்து 8 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும், சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம். ஸோ பாருங்கள், அப்பப்போ எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இன்கேஸ் சிக்கன் பிடிக்காதவங்க பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப பர்ஃபெக்டானது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து தனியாக வச்சிடணும். ஆனால் இது தனியாக சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும். அடுத்தது பட்டர் போட்டுட்டு பூண்டு, வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நான் சொன்ன மாதிரியே கிறிஸ்பியாக வதக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் செய்யும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கேப்சிகத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், பீஸா சீசனிங், பெப்ரிக்கா பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஏன் வந்து திரும்ப ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வெஜிடபிள்லேயும் எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். நம்ம ரொம்ப போட போகிறது கிடையாது, எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் போட போகிறோம். ஸோ அதனால் ஓவராக எந்த ஒரு மசாலாவுமே டாமினேட் பண்ணாது. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கிடாதீங்க. இப்போ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தக்காளி பியூரி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், ஸோ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணியை ஊற்ற போகிறோம். ஸோ அப்படி தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும். ஸோ இந்த பாஸ்தாவுக்கு வந்து ஒரு பேஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா பாஸ்தாவோடையும் இந்த சாஸ் வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக சேம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதே வந்து மசாலா, உப்பு. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அப்போது தண்ணியை ஊற்றி 3 நிமிஷம் குக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை மாற்றி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போது வேக வச்ச பாஸ்தா. ஸோ இந்த வேக வச்ச பாஸ்தா போடும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த சாஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோவெல்லாம் சாஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் செய்யும்போது இது எல்லாமே செய்யாதீங்க. இன்கேஸ் நான் செய்யணும் ஆனால் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், டைரெக்டாகவே நீங்கள் பண்ணுங்கள். இப்போது கேப்சிகம், அதுக்கப்புறம் சிக்கன் போடுவோம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிடலாம் போதும்.
இதுக்கப்புறம் நான் ஃபைனலாக போட போகிறது சீஸ் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் பார்த்துட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்ற வேணாம். மில்க் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நிறையா ஈஸியான, இன்ஸ்டண்ட்டான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும். அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும். நோ ஃபெயில் ரெசிபி, எதுவுமே தப்பாகாத ரெசிபி வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஃபைனலாக பார்க்கக்கூடியது க்ரீமி ஸ்பெகட்டி பாஸ்தா. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு, ஆயில் ஊற்றிட்டு ஸ்பெகட்டி போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிடணும். இது வந்து 90% இது குக் ஆனால் போதும். 95% குக் ஆனால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பெகட்டியில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு இறங்கும், இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ பாருங்கள், இது மாதிரி நமக்கு வெந்துருச்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணியை வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இதில் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆப்ஷனல் தான், பட் வெங்காயம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கேப்சிகம், ஸோ கலர் கேப்சிகம் இருந்தால் போட்டுங்க. பாஸ்தா சீசனிங், உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு வதக்கிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், ஆலிவ் ஆயில். இதுக்கப்புறம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த மாவோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ முதல்ல கொஞ்சம் பால் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டியெல்லாம் உடச்சி விடணும். அதுக்கப்புறம் திரும்ப பால் ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்பெகட்டி அதில் வேகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே இது கொஞ்சம் வேகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், பாஸ்தா சீசனிங், ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இது நமக்கு போதும். இப்போது நம்ம பாஸ்தா போடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வந்து இந்த சாஸில் நல்லா திக்காகும். அப்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்து சாஸில் வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம் எல்லாம் அதில் போட்டுட்டு கேப்சிகம், ஆனியன், கார்லிக் அதெல்லாம் போட்டுட்டு சீசனிங் தேவைப்பட்டால் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான். சீஸ் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போட்டு கொடுங்க. நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் போடலாம். ஸோ இது மாதிரி ஸ்லைசஸாக இருந்தாலும் ஓகே, கிரேட் பண்ணுறதுனாலும் ஓகே, எதுனாலும் நீங்கள் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக. நார்மல் பாஸ்தாவோட ஸ்பெகட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இதோட மிக்ஸ் ஆகும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கார்ன், ப்ராக்கோலி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.